ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் திவ்யா வைப்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அகாரோவோட ஓடிஜியோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் ஹஸ்பண்ட்க்கு அவங்க ஆஃபீஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குது, நம்ம குவாலிட்டிலாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலாம். இது பேக்கிங் செம்மையாக பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. 2 கார்ட் பாக்ஸ் உள்ளே போட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க. தர்மாக்கோல் ஷீட்லாம் வச்சு கூட சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த அகாரோ பார்த்திங்கன்னா மற்ற ஓடிஜிஸை கம்பேர் பண்ணும்போது இது கெப்பாசிட்டியுமே அதிகமாக இருக்குது. ஐ மீன் இது 48 லிட்டர்ஸு. மற்ற ஓடிஜி 48 லிட்டர்ஸ் அரௌண்ட் 10Kக்கு மேலே வருது. இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துருந்தோம், 7.5 அப்படி தான் வருது. குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு, பில்டின் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா இது பேக் சைடு, அகோரோட ஓடிஜி பேக் சைடு. இது ஃப்ரண்ட்டு பார்க்கவுமே கொஞ்சம் கிளாசிக்காக நல்லா இருந்துச்சு. பேக்கிங் பர்பஸ் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லாவே. இந்த ஓவன் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஆன்லைனில் அவைலபிளில் கூட இல்லை. நாங்கள் செக் பண்ணும்போது ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு. இந்த ஆக்சுவலாக ஓவன் ஓடிஜியில் நிறைய யூஸ் பண்ணலாம். ஓவன்னா வெறும் ஹீட்டிங் பர்பஸ், பட் ஓடிஜினா இதில் க்ரில் பண்ணலாம், பேக் பண்ணலாம். அதோட நம்ம இந்த பீஸாஸ் எல்லாமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 4 ஃபங்க்ஷன் மோட்ஸ் கூட இருந்துச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. கீழே இருக்கிறது இந்த தந்தூரி அதெல்லாம் போடுறதுன்னு நினைக்கிறேன். க்ரில்லுக்கு அவங்க தனியாக ஒரு இது கொடுத்துருந்தாங்க. இது பேக் ட்ரே ஒன்று கொடுத்துருந்தாங்க. நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் இருந்துச்சு. ஐ மீன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. உள்ளே ஒரு ஃபேன் கூட வச்சுருந்தாங்க, இந்த ஹீட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு. ஸோ நம்மளுக்கு ஒரே இடத்துல அந்த ஹீட் இல்லாமல் நல்லாயிருக்கும். வாரண்ட்டி கார்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த வாரண்ட்டியில் ஆக்சுவலாக எங்களுக்கு 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க. பட் இதில் ஏதோ ரிஜிஸ்டர் பண்ணால் 1.5 இயர், ஐ மீன் 6 மந்த்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டியும் இருந்துச்சு. இது இந்த ஃபேன் இருந்துச்சு இல்லைங்களா, அது எந்த பக்கம் சைட்லியா ஃப்ரண்ட்லியா அது டவுன்வர்ட்ஸான்றது இது டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம். இது எந்த பக்கம் ஹீட்டிங் மேலேயா கீழேயான்ட்டு இது பார்த்திங்கன்னா டைமிங் செட் பண்ணி நம்ம ஹீட் பண்ணிக்கிறது. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஈஸியாக இருந்துச்சு. ஐ மீன் எனக்குமே இந்த ஓவன்லாம் இதுக்கு முன்னே யூஸ் பண்ணதில்லை. பட் புதுசாக வாங்கும்போது அது நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது, ஆப்ரேட்டபிளாக தான் இருக்குது. இது ஸ்டாண்ட், அந்த உள்ளே இருக்க ட்ரேஸை நம்ம வெளியே எடுக்கிற ஸ்டாண்ட். அது இது க்ரில்லு, இந்த முழு சிக்கன்லாம் போடுவாங்க இல்லைங்களா அது. ஸோ இதில் சிக்கனை ஹேங் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுட்டா அந்த சிக்கன் ரோல் ஆகி நம்மளுக்கு வேகும். ஸோ ஓவரால் ரிவ்யூ செமையாக இருந்துச்சு, செமையாக இருக்குது. நீங்கள் புதுசாக ஓவன் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஓடிஜி ட்ரை பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ குட் டே. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.